ஹலோ நர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 2 பியூட்டிஃபுல்லான ஆப்ஸை பற்றி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஆப் உங்கள் மொபைலில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு கூட என்னடா ஆப் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த ஆப் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஹலோ நர்ஸ், திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆப் நமக்கு அஃபிஷியலாகவே ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இந்த ஆப்போட பேர் ஃப்ளூயிட் சிமுலேஷன். ஸோ இந்த ஆப்பை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் எந்த இடத்துல நம்ம டச் பண்ணாலும் ஸ்க்ரோல் பண்ணுறதாகட்டும் இல்லை எந்த மாதிரி விஷயம் நம்ம செஞ்சாலும், ஸோ ஒரு பெயிண்டிங் பண்ண ஃப்ளூயிட் கலர் எஃபெக்டில் நம்மளோட மொபைல் வந்து அட்டகாசமாக சூப்பராக தெரியும். ஸோ வாங்க நான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் சிமுலேஷன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ், எல்லோரும் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய்ட்டு ஃப்ளூயிட் சிமுலேஷன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ளூயிட் சிமுலேஷன் இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போய்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. ஸோ எனக்கு வந்து ஓப்பன்னு காட்டுது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மெயின் பேஜுக்குள்ளே வந்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நான் இங்கே ஸ்க்ரீனில் டச் பண்ணுறேன். ஸோ இந்த எல்லா இடமும் பாருங்கள். ஸோ எஸ், நான் டச் பண்ணுற இடம் எல்லாமே ஒரு ஃப்ளூயிட் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஆப்போட அமேசிங். ஸோ இங்கே இந்த ரவுண்டில் ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் செக்ஷன்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களை எடிட் பண்ணிக்கிறதோ இல்லை உங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஸோ சூப்பர் ஹையா இல்லை அல்ட்ரா ஹை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அதோட லெவலையும் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய கலர் எப்படி எந்த இதில் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் லைவ் வால்பேப்பர்ன்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் வால்பேப்பராக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து இங்கே ட்ராயரில் இருக்கிறதுனால ஸோ அது வந்து இப்படி ஸ்கோப் பண்ணாவே எனக்கு வருது. ஸோ நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பேட்ரி சவுண்ட். ஸோ இந்த பேட்ரி சவுண்ட் அப்படின்ற ஆப்பை வச்சு ஸோ நம்ம பேட்ரி ப்ளக்இன் பண்ணுறப்பாகட்டும் ப்ளக் அவுட் பண்ணுறப்பாகட்டும், ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துலையுமே நம்ம ஒரு சவுண்டை வந்து யூனிக்காக க்ரியேட் பண்ணணும் நம்ம மொபைல். ஸோ அந்த ஆப் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாம் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே டாப்பில் போய்ட்டு பேட்ரி சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அதோட லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு ஓப்பன்னு காட்டுது. ஸோ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னப்பா இருக்குன்னா, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே கீழே பாட்டமில் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன், பவர் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஓகேன்னு கொடுத்துட்டு டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடுச்சு. சாரி, ஸோ இதை நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது அப்படி சொல்லுது. ஸோ இங்கே டாப்பில் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஜஸ்ட் நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறப்போ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும், டிஸ்கனெக்ட் பண்ணுறப்போ இந்த நோட்டிஃபிகேஷனும், பேட்டரி ஃபுல்லாக இருக்கிறப்போ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும், லோ பேட்டரியில் இருக்கிறப்போ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் வரணும்ப்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஆடியோ ஃபைல் எதனா இருக்குன்னா நீங்கள் அதை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ரிங்டோன் எதனா இருக்குன்னா அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணுறப்போ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ கனெக்ட் பண்ணுறப்போ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே
அகைன் டாப்பில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டாப் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு சேவ் மாதிரி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதை நாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் அந்த ப்ளஸ் சிம்பிளை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே டிஸ்கனெக்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷனையே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு வாட்ஸ் ராங் வித் யூ, எஸ் வாட்ஸ் ராங் வித் யூன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ளே மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். What's wrong with you? ஸோ எஸ் நான் டைப் பண்ணது ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ திரும்பவும் நான் அகெயின் ரைட் சைடில் இருக்கிற அந்த இதை கிளிக் பண்ணிட்டு நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறப்போ தேங்க் ஃபார் ஹெல்ப் பண்ணும், டிஸ்கனெக்ட் பண்ணுறப்போ வாட்ஸ் ராங் வித் யூன்னு வரும். ஸோ அகெயின் நான் ப்ளஸ் சிம்பிள் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு இங்கே ஃபுல் பேட்ரி லோ பேட்ரின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம கனெக்டடையும் பார்த்துட்டோம், டிஸ்கனெக்டடையும் பார்த்துட்டோம். இப்போது ஃபுல் பேட்ரி லோ பேட்டரியும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பேட்ரி கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு greater than or equal to இந்த பர்சன்டேஜ்லேருந்து இந்த இதுக்கு மேலே அல்லது இந்த அளவுக்கு இருந்தால் நீ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுன்னு கேட்குறோம். ஸோ ஜஸ்ட் என்கிட்ட 41% வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ நான் 40% வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் ஐ ஹாவ் மோர் தென் எனஃப் பவர். ஸோ ஜஸ்ட் இங்கே அகைன் டாப்பில் கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். எப்படி 40%க்கு மேலே இல்லைனா அதுக்கு சமமாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அகைன் நான் ப்ளீஸை கிளிக் பண்ணிவிட்டு லோ பேட்டரின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நான் 45க்கு கீழே இருந்தால், சரிங்களா, என்கிட்ட 41 இருக்குது. ஸோ 45க்கு கீழே இருந்தால் ஸோ ஜஸ்ட் இங்கே நான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் ப்ளீஸ் கனெக்ட் சார்ஜ் அப்படின்ற ஒரு நோட் ஒன்று கொடுத்துட்டு அகெயின் நான் இங்கே சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் 45% கீழே இருக்கிறது இருந்தால் எனக்கு இந்த நோட் வந்து வரணும் அப்படின்னு நாங்கள் வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள் 45% கீழே இருந்தால் ப்ளீஸ் கனெக்ட் சார்ஜுன்னு வரணும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த நோட் நமக்கு வருது. ஸோ 40%க்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு ஐ ஹாவ் மோர் தென் எனஃப் பவர் டு டூ மை ஒர்க், ஐ ஹாவ் மோர் தென் எனஃப் பவர் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரணும். என்கிட்ட 41 இருக்குது. இப்போ ஜஸ்ட் நான் வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். Thanks for your help. I have more than enough power. எஸ், பார்த்தீங்களா? ஸோ நான் கனெக்ட் பண்ணப்போ ஒரு நோட் வரணும், கனெக்ட் பண்ணப்போ What's wrong with you? ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ் ராங் வித் யூன்னு வருது. ஸோ கனெக்ட் பண்ணதுனால தேங்க் ஃபார் ஹெல்ப், 40% மேலே இருக்கிறதுனால ஐ ஹாவ் மோர் தென் எனஃப் பவர்னு ஒரு நோட், 2 நோட்டுமே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எஸ் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டின 2 ஆப்புமே எனக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்பில் உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ்.